ஹாய் மக்களே! அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஏப்ரல் 16, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்குமே நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வான்மதி இந்த ரவுடி வெண்ணிலாவை கடத்தினால அந்த கல்யாணத்தப்போ அந்த ரவுடிகிட்ட பேசிகிட்டு இருக்கா. இவ தானே கடத்த சொன்னான் வெண்ணிலாவை. அதை அவன் காசு கேட்டு இவளை கேட்டுட்ருக்கான். காசு கேட்டுட்ருக்கும் போது நான் தான் ஏற்கனவே உனக்கு கொடுத்துட்டேன், திரும்பி திரும்பி இதுக்கு காசு கேட்டுட்ருக்க அப்படின்னு கேட்டு இவ பேசிகிட்ருக்கா. நீங்கள் ஃபோன் பண்ணாலும் எடுக்கலை, அதனால் நேர்லேயே நான் உங்களை பார்த்து காசு கேட்கலான்னு வந்துட்டேன். நான் பின்னாடி பக்கமாக தான் வந்தேன், நீங்கள் பயப்படாதீங்க, நான் பின்னாடி பக்கமாகவே போயிடுவேன் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது வான்மதியோட புருஷன் கௌதம் வான்மதி வான்மதின்னு கூப்பிட்டுட்டே வராரு. உடனே என் புருஷன் வராரு, போய் ஒளிஞ்சுக்கடா, எங்கேயாச்சும் எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அவனும் நிறையா புடவை காய போட்டிருக்காங்க கொடியில், அதுக்கு புடவைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்ருக்கான். அவங்க கௌதம் கேட்குறாரு, என்ன வான்மதி இங்கே என்ன தனியாக என்ன யார்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஃபோன் பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்கிறா. உடனே அவர் ஃபோனை தூக்கி தூக்கி வச்சு பார்த்துட்ருக்காரு. சிக்னலே அவர் கிடைக்கல. நாட் ரீச்சபிள் வந்துட்டுருக்கு. இங்கே அண்ணாமலை ரூமில் தனியாக உட்காந்து யோசிச்சுட்ருக்காங்க. வருண் சாரா கூட ரூமில் சாஞ்சிக்கிட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு பேசிகிட்டு அவள் சொன்னது இது மாதிரி நீ இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தால, இவரும் நான் நீங்கள் என்ன வேணாலும் சொன்னால் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னது. அப்புறம் நீ மறந்துடு சாராவை, நான் சாராவை மறந்துட்டு வெண்ணிலா கூட வாழுன்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காங்க. அப்போ தான் லீலாவதி வராங்க. லீலாவதி அண்ணாமலைக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. வருண் அவன் சின்ன பையன், அவனுக்கு எதுவும் நல்லது கெட்டதுன்னு தெரியாது, நம்ம புரிய வைப்போம் நம்ம பையனுக்கு, நீ கவலைப்படாத அண்ணாமலை அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. நீங்கள் ஏன்க்கா வருண் இது மாதிரி புரிஞ்சிக்காமல் அந்த சாராவே கல்யாணம் பண்ணிப்பான்னு ஒரே காலில் நின்றுட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, அவன் வளர்ப்பு எந்த பொண்ணும் ஏமாற்றக்கூடாதுன்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லவும், அந்த சாரை நல்லவளே கிடையாது, வருண்ட்டு ஏதாவது எதிர்பார்த்து தான் அவன் பழகிட்டுருக்கா, அவன் நல்லவ கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அவன் சாரா அவனை யூஸ் பண்ணிகிட்ருக்கா, அவள் லவ் பண்ணுறா அப்படின்னு போய் அடிச்சுக்கிட்டு வருணை யூஸ் பண்ணிகிட்ருக்கா. அது அவனுக்கு தெரிய வரும்போது அவன் மாறிப்பான், வெண்ணிலா தான் நல்ல ஏற்ற பொண்ணுன்னு புரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இவளும் அதுக்கப்புறம் சொல்லிகிட்டு இருக்கா. இது கீழே 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க, தங்கச்சியும் அக்காவும் வான்மதியும் வெண்ணிலாவும் பேசிகிட்டு இருந்தாங்க. இது மாதிரி வான்மதி சொன்னால் தங்கச்சி வாழ்க்கை வீணாக போயிடுச்சின்னு அப்பாட்ட சொல்லிடலான்னு சொல்லிகிட்டு இருந்தா, ஆனால் வெண்ணிலா தான் தடுத்து நிறுத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவங்க நம்ம நம்பி தான் வெண்ணிலாவை நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பியிருக்காங்க நம்ம வீட்டுக்கு, அவங்களுக்கு தெரிஞ்சால் ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க, ஏன் வான்மதி இது மாதிரி சொல்கிறா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே இன்னமும் அந்த ரவுடி அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க. கௌதமும் வான்மதியும் அங்கே தான் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அவருக்கு ஃபோன் வருது கௌதமுக்கு. ஃபோன் பேசலாம் நவுந்து போகலான்னு போகிறாரு. தான் நவுந்து போனால் பார்த்துருவார்ல அந்த ரவுடியை, அதுக்குன்னு சொல்லிட்டு அவன் நிறுத்தி இங்கே பேசுங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு அவர் கேட்குறாரு கௌதம். இல்லை, இது மாதிரி வெண்ணிலா விஷயத்தினால எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, ஏன் இப்படி இருக்காரு வருண், என் தங்கச்சி வாழ்க்கையே வீணாக போயிடும் போல இருக்குன்னு சொல்லவும், நான் அப்படிலாம் வீணாக விட மாட்டேன், எங்கேயோ எப்படியோ போனா இருந்த என்ன நல்லபடியாக மீட்டு இந்த குடும்பத்தை சேர்த்தவங்க வெண்ணிலா, அவங்க வாழ்க்கையை நான் வீணாக போக விட மாட்டேன், நம்ம சேர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே காசு அப்படின்னு சொல்கிறா. என்ன காசு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என் ஃப்ரெண்டுக்கு என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, அவள் ட்ரீட்மெண்ட்காக காசு கேட்குறா அப்படின்னு சொல்லி பொய் சொல்கிறா. இவரும் எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்குறா. 1 லட்சம் அப்படின்னு சொல்கிறா. நான் அனுப்பிச்சி அப்படின்னு சொல்லி அவரும் அனுப்பிச்சி விட்டு அவர் பட்டிக்கே போயிட்டாரு. இவ வான்மதி அந்த ரவுடி அக்கௌண்ட்டுக்கு காசு அனுப்பிச்சி விட்டுட்டா. இனிமேல் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஏற்கனவே நீ என் தங்கச்சியை கடத்த சொல்லி நீ சொதப்பிட்டு இருந்த பிளானு அது வேறு மாதிரி ஆயிடுச்சு, நான் சொன்னதை நீ சரியாகவே செய்யலைனாலும் நான் உனக்கு அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டேன் பேசின காசை, அதனால் நீ திரும்ப என்கிட்ட காசு கேட்குறது இதோ லாஸ்ட்டாக இருக்கணும், அப்படி நீ என்கிட்ட காசு கேட்டினா நான் இதே மாதிரி வேறு ஆள் வச்சு உன்னை சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறா. என்ன மிரட்டுறீங்களான்னு அவன் கேட்குறான். மிரட்டலாம் இல்லை, நீ தான் இதுக்கப்புறம் என்கிட்ட காசு கேட்க மாட்டல்ல அப்படின்னு சொல்லி இவளும் சொல்கிறா. அப்போ தான் அண்ணாமலை வான்மதின்னு கூப்பிட்டு வராங்க. திரும்பவும் போய் எங்கள் அத்தை வராங்க, எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சிக்கப்போ அப்படின்னு சொல்லவும், திரும்பியும் அந்த புடவை காய்ஞ்சிட்டு இருந்துச்சுல்ல, அதுக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிட்ருக்கான் அவன்.
உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இவ பார்த்துட்டாங்கன்னு நினச்சிட்டு ஐயோ செத்தோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கா. ஆனால் வந்து அவங்க வான்மதி வந்து அவங்க கீழே பேசிகிட்டு இருந்தால வெண்ணிலாட்ட அதை தான் சொல்லிட்டு இவங்க பேசி சொல்லிகிட்டு இருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ பண்ணுறதெல்லாம் சரி கிடையாது, ஒரு வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு, நீ வந்து எப்போ பார்த்தாலும் தப்பாகவே யோசிச்சுட்டு ஒன்றும் நீ வந்து பண்ணிகிட்ருக்க, நீ பண்ணுறதெல்லாம் சரி கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க திட்டுறாங்க. எதுக்கு வந்து நீ உங்கள் அப்பாட்ட போய் சொன்னியா, சொல்ல போகிறேன்னு சொன்னியா, உங்கள் அப்பாட்ட சொல்ல போகிறேன்னு வெண்ணிலாட்ட சொன்னியா, நீ வந்து எதுக்கு உங்கள் அப்பாவை பற்றி சொல்லணும், இப்போ அவன் ஏதோ புத்தி கெட்டது மாதிரி இப்போ ஏதோ பேசிட்டான், அதோட நான் அவனும் விட்டுற மாட்டேன், எப்பயுமே வந்து இந்த வீட்டுக்கு மருமகன்னா அது வெண்ணிலா தான், நான் உங்கள் அப்பாட்ட சொல்கிறவெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி, நீ இந்த வீட்டு மருமகன் லட்சணமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகிறாங்க. இவ வந்து பயந்துட்டு இருந்ததெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு, இவ இப்படிலாம் சும்மா இருக்க மாட்டாளே, ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்டன்னாக நின்றுட்டு திரும்பி பார்க்குறாங்க. இவ அப்பயும் பதட்டமாக பயந்துகிட்டே தான் நின்றுட்டுருக்கா. அப்புறம் வந்து எதுக்கு நீ இப்படி பயத்தோடு நின்றுட்டுருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படி உடனே நான் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க தனியாக நின்று அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அண்ணாமலை. நான் புடவை காய வச்சு எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே புடவைய போய் பார்க்குறாங்க. அவன் வந்து பேசிகிட்டு இருக்கும் போதே அவன் ஓடிட்டான் அந்த சைடு. அண்ணாமலைகிட்ட பேசிகிட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் ஓடிட்டான் அவன். அப்போதைக்கு யாரும் பின்னாடிலாம் புடவை இப்படி நவுத்தி விட்டு பார்க்குறாங்க, யாருமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு இவ ஏதோ வந்து மறைக்கிறா, இவ ஏதோ பயத்தோடு இருக்கா, ஏதோ மறைக்கிறா, என்னமோ பிளான் பண்ணுறான்னு சொல்லி அவங்க மனசில் நினச்சிக்கிட்டு அவங்க போகிறாங்க. மறுநாள் காலையில் சாராவை பார்க்க வந்து போகிறாங்க. சாராவுக்கா வீட்டு கதவை தட்டுறாங்க. சாரா கதவை திறக்கிறா. நீங்கள் எதுக்கு இப்போ இங்கே வந்தீங்கன்னு கேட்குறா. அவன்கிட்ட பேசணும் அதான் வந்தேன் அப்படின்னு சொல்ல உள்ளே போகிறா. இவங்களும் பின்னாடி உள்ளே போகிறாங்க. நீ வந்து உண்மையாலுமாவே வருணை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் உயிரே வச்சுருக்கேன், அவனை வருண் இல்லாமல் என் வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு சொல்கிறா, நடிக்கிறா. உடனே கேட்குறாங்க, நீ வந்து வருணுக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா, நான் வருணுக்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி திரும்பியும் சொல்கிறா. அப்படியா அப்படின்னு நீ வந்து அமெரிக்காவில் என்ன பண்ண ஏது பண்ணன்னு எனக்கு எல்லாமே தெரியும், நீ உன்னை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன், நீ வருணை கூட காசுக்காக தான் நீ வந்து லவ் பண்ணுற, அவன் அவன் கொடிஷுரன்ற ஒரு காரணம்தான், அதுக்காக தான் நீ லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இவன் வந்து வருண் வந்து மட்டும் எனக்கு போதும், அவனை சொத்தெல்லாம் எனக்கு தேவையில்லை, வருண் மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இவன் திரும்பி நடிக்கிறா. நீ வருண் கூட வாழ்ந்தால் மட்டும் எனக்கு போதுன்னு சொல்லி சொல்கிறா. எப்படி நீ வந்து அமெரிக்காவில் வந்து தாமஸ் கூட வாழ்ந்தியே அப்படியா அப்படின்னு சொல்லவும் அப்படியே ஷாக் ஆகிடுறாவ. எப்படி இந்த உண்மைலாம் தெரியும்னு பார்க்குறியா, உன்னை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன், அவனை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லவும், யார் தாமஸ், யாரை சொல்கிறீங்க அப்படி தாமஸ் அது யார் அப்படின்னு சொல்லவும், ஏய் வாயை மூடு அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. நெரிச்சு ஒரு தூண் மேலே அப்படியே தூக்குறாங்க. என்னை வந்து நீ வந்து ஏதோ நினச்சிட்ருக்க, என்னை பற்றி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இந்த பிளாங்க் செக்கை தூக்கி போட்டு இதில் எவ்வளோ வேணாலும் ஃபில்அப் பண்ணிக்க, நீ வந்து வருண் வாழ்க்கை விட்டு போயிடு, இனிமேல் வருண் வாழ்க்கையில் நீ வரவே கூடாது அப்படின்னு தூக்கி போட்டு போயிடுறாங்க. அப்புறம் வீட்டில் வந்து எல்லோரும் உட்காந்து ஹாலில் உட்காந்துட்டு இருக்கும்போது காஃபி கொடுக்குறா எல்லாருக்கும் வெண்ணிலா. அப்போது கௌதம் வந்து சொல்கிறான், என்ன எல்லோரும் இவ்வளோ அமைதியாக கிளம்பாமல் இங்கே இருக்கீங்க, எப்பயுமே வருஷம் தமிழ் வருஷத்துக்கு கோயிலுக்கு போய் நம்ம பூஜை பண்ணுவோம்ல, ஏன் அமைதியாக எல்லாம் ஒன்றுமே பண்ணாமல் ஏற்பாடு பண்ணாமல் வீட்டிலேயே எல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அண்ணாமலை தான் எல்லாமே பண்ணுவா, அண்ணாமலைக்கு மனசு கஷ்டத்தோடு இருக்கா, அவள்கிட்ட எப்படி போய் கேட்குறோன்னு தெரில, அதே நாங்கள் அமைதியாக இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கவும், அங்கேருந்து வந்து வான்மதி ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லி தமிழ் நியூ இயர்னு கை கொடுக்குறா. இவ கை கொடுக்கலாம் இல்லை, அமைதியாக உட்காந்துட்ருக்கா லீலாவதி. ஏன் அத்தை ஏன் அமைதியாக இருக்கீங்கன்னு கேட்கவும், எப்பயுமே அண்ணாமலை தான் எல்லாமே இந்த வீட்டுக்கு, அவள் எடுக்கிற முடிவு தான், அவள் சொல்கிறது தான் எல்லாமே, ஆனால் இந்த வருஷம் அவள் மனசு கஷ்டத்தில் இருக்கிறதுனால நான் எங்கேயும் போகவும் இல்லை, சாமியும் கும்பல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ, நம்ம பண்ணலாம், அவங்க வரலன்னா என்ன அப்படின்னு சொல்லவும் இவ கோவமாயிடுறா லீலாவதி. வாயை மூடு, நீ இந்த வீட்டுக்கு புதுசாக வந்தவ, எப்பயுமே வந்து இந்த வீட்டுக்கு என்ன எப்பயுமே என்ன நல்லது கெட்டது எல்லாமே அண்ணாமலை தான் பண்ணியிருக்கா, அவள் எடுக்கிற முடிவு தான் எல்லாமே இந்த வீட்டில், அவள் இல்லாமல் எதுவும் நடக்காது இந்த வீட்டிலன்னு சொல்லி திட்டுறா அவளை. சாரி அத்தை அப்படின்னு சொல்லி வான்மதி சொல்கிறா. அப்போ தான் வந்து வருண் உள்ளேருந்து வரான். அவங்க அப்பா வந்து நில்லுடா, ஒன்னால் தாண்டா எல்லா பிரச்சனையும், இப்போ எல்லா பிரச்சனைக்கு காரணம் நீ தான் சொல்லி திட்டிகிட்டு இருக்காரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போகிற எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே.